நான் மக்களே போற போக்க பார்த்தா நம்ம கானா வினோத் அவர்கள் டாப் 5ல வந்துருவாரு போலயே. மக்கள் மத்தியில இருந்து பயங்கரமான சப்போர்ட் வாங்கிட்டு இருக்காப்ல. நானும் கடந்த ஒரு 2 நாட்களா கவனிச்சிட்டு இருக்கேன். மக்கள் வந்து வெறித்தனமான சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வீட்டுக்குள்ள அவர் என்னதான் கண்டென்ட் கொடுக்கலனாலும், பெருசா கண்டென்ட் கொடுக்கலனாலும், என்னதான் அந்த வீட்டுக்குள்ள விஜய் பார்வதி பெருசா கண்டென்ட் கொடுத்தாலும், இவங்க ரெண்டு பேருக்குள்ள பயங்கரமான டிஃபரன்ஸ் இருக்கு. என்னன்னா கானா வினோத்தை பொறுத்தவரைக்கும் சின்ன சின்ன கண்டென்ட் தான் கொடுத்துட்டு இருக்காரு, பெருசா கண்டென்ட் கொடுக்கல. ஓகேவா? பட் மக்கள் அவர் எப்படி பாக்குறாருன்னா, அவர் உண்மையா இருக்காரு, நடிக்க மாட்டுக்காரு. எப்படி நம்ம வெளியே இருப்போமோ அதே மாதிரி தான் வீட்டுக்குள்ள இருக்காரு சொல்லிட்டு பயங்கரமான சப்போர்ட் கொடுக்குறாங்க. என்னதான் அந்த வீட்டுக்குள்ள பயங்கரமான கண்டென்ட் கொடுத்துட்டு இருந்தாலும் நம்ம பார்வதி அவர்களுக்கு மக்கள் மத்தியில இருந்து சப்போர்ட் பெருசா கிடைக்கல. அதுக்கு காரணம் ஃபுல் நெகட்டிவ் மட்டுமே வாங்கிட்டு சுத்திறாங்க விஜய் பார்வதி. சோ அந்த வகையில அவங்களுக்கு பெருசா சப்போர்ட் கிடைக்கல அப்படிங்கிறது தான் உண்மை. சோ இப்போ கூட பாத்தீங்கன்னா ஓட் லிஸ்ட்ல நம்ம கானா வினோத் அவர்கள் தான் முதலிடத்தை பிடிச்சிருக்காப்ல. 1,00,000 ஓட்டுகள் ஒரே நாள்ல 1,00,000 ஓட்டுகளை வாங்கி குமிச்சு வச்சிருக்காப்ல. எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் கானா வினோத் அவர்கள் தண்ணி பழம் வாங்கின ஓட்டுகளை பீட் பண்ணிடுவார் எனக்கு தோணுது. அந்த அளவுக்கு ஓட்டுகள் வாங்கிட்டு இருக்காப்ல. உண்மையா சப்போர்ட் வாங்கிட்டு இருக்காப்ல. என்னால ஓப்பனா கவனிக்க முடியுது. மக்கள் பயங்கரமான சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில நாமினேஷன்ல மொத்தம் 5 பேர் இருக்காங்க அப்படிங்க உங்களுக்கே தெரியும். அந்த 5 பேர்ல யார் யார் என்னென்ன இடத்துல இருக்கா, யார் இந்த வாரம் வெளியே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை மொத்தமா பாத்துறலாமா? சோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். நான் ஒரு கொஸ்டினோட ஆரம்பிக்கிறேன். ஓகேவா? நான் கொஸ்டினோட ஆரம்பிக்கிறேன். லைக்கை போட்டுருப்பேன் நம்புறேன். ஒரு கொஸ்டின், இந்த வீட்டுக்குள்ள 2 பேர்ல ஒருத்தரை சூஸ் பண்ணணும்னு வருதுன்னா நீங்க யாரை சூஸ் பண்ணுவீங்க? ஒன்னு கானா வினோத், இன்னொன்னு விஜய் பார்வதி. இந்த 2 பேர்ல இந்த ஒரு நபருக்கு வந்து டைட்டில் கொடுத்தா டிசர்வ் ப்ரோ. அதாவது சும்மா நான் சொல்றேன், பேச்சுக்கு சொல்றேன். இந்த ஒரு நபருக்கு டைட்டில் கொடுத்தா டிசர்வ் ப்ரோ. இந்த நபர் வந்து உண்மையா இருக்காரு, யாருக்கும் தீங்கு விளைவிக்கல, ரொம்ப நேர்மையா இருக்காருன்னா யாரை சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம சூஸ் பண்ணுங்க. நான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்ல வந்து ஒரு போல் கூட போட்டிருக்கோம். அந்த போல்ல கூட நம்ம கானா வினோத் அவர்கள் தான் பயங்கரமான ஓட்டுகள் வந்துட்டு இருக்கு. பட் இருந்தாலும் நான் அந்த கமெண்ட் செக்ஷன்ல தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சோ மறக்காம உங்களுக்கு கமெண்ட வந்து தெரிவிச்சிருங்க. சரி, ஓகே. இந்த ஓட் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம கானா வினோத் அவர்கள் தான் முதல் இடத்துல இருக்காப்ல. ஒரு 1,08,000 ஓட்டுகளை வாங்கியிருக்காப்ல. எப்படி ஒரு 1,08,000 ஓட்டுகளை வாங்கி வச்சிருக்காப்ல. எனக்கு தெரிஞ்சு வேற லெவல் ஓட்டுகள் தான். இன்னும் பொறுத்தவரைக்கும் வேற லெவல் ஓட்டுகள். ஏன்னா நேற்று நைட்டு 10 மணிக்கு தான் இந்த லிஸ்டே ஓப்பன் ஆயிருக்கும். ஓகேவா? ஓட்டு போடுறதே ஓப்பன் ஆயிருக்கும். இன்னைக்கு 10 மணிக்குள்ள 1,00,000 ஓட்டுகள்னா இன்னும் 4 நாள் இருக்குது. புதன், வியாழன், வெள்ளி, 3 நாள் இருக்குது. 3 நாளைக்குள்ள எப்படி பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது ஒரு 2,00,000 ஓட்டுகளை தொட்டுவார்னு எனக்கு தோணுது. அந்த அளவுக்கு சப்போர்ட் வந்துட்டு இருக்கு. ரீசெண்டா பயங்கரமான சப்போர்ட் வந்துட்டு இருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. ஸோ கானா வினோத் அவர்கள் இந்த வாரம் வெளியே போறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இதுல தெரிஞ்சு போச்சு. அடுத்ததா 2வது இடத்துல இருக்குது நம்ம காமு மாமா. எப்படி 2வது இடத்துல இருக்குது நம்ம காமு மாமா பொறுத்தவரைக்கும் ஒரு 47,000 ஓட்டுகளை வாங்கி வச்சிருக்காப்ல. 47,000 ஓட்டுகள் போடுறீங்களா? அந்த 47,000 ஓட்டுகள் யார் நான் தெரிஞ்சுக்கலாமா? காமு மாமாக்கான என்ன கேமை பார்த்து நீங்க ஓட்டு போட்டீங்க? ஒருவேளை காமு மாமா வீட்டுக்குள்ள காட்டுற சில்மிசத்தை பார்த்து ஓட்டு போட்டீங்களோ? முக்கியமா இன்னைக்கு வேற எழுதி காமிச்சார HORNY அப்படின்ற மாதிரி அதே தான் பார்த்து ஓட்டுகள் போடுறீங்களா? எதை பார்த்து ஓட்டுகள் போடுறீங்கன்னு எனக்கு தெரியல. அவர் பெருசா கண்டென்ட்டும் கொடுக்கல. அவர் கொடுத்த கண்டென்ட்டை யாரு கூட துணைக்கு போய் நின்று கொடுத்த கண்டென்ட் மட்டும் தான். மற்றபடி தனிப்பட்ட முறையில் எங்கேயுமே கண்டென்ட் கொடுக்கல. தனிப்பட்ட முறையில் கண்டென்ட் கொடுக்க போனால் அது சண்டே ஆயிருது, இல்லை வந்து வேற மாதிரி எங்கேயா பிச்சுட்டு போயிருது. ஏன்னா அவருக்கு பேச தெரியாது. அந்த வகையில் எப்படி இந்த 47,000 ஓட்டுகள் வருதுன்னே தெரியல. பார்ப்போம் என்ன நடக்குன்னு சொல்லி பார்ப்போம். அடுத்ததா 3வது இடத்துல இருக்குது விஜய் பாரு. புரியுதா மக்களை? என்னதான் நீங்க கண்டென்ட் கொடுத்தாலும், என்னதான் நீங்க ப்ரோமோல முக்கி வந்தாலும் மக்களை பிடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கஷ்டம். ஓகேவா? மக்கள் சும்மா ஜாலியா பேசுவான், ப்ரோமோனா பாருனா ப்ரோமோன்னு சொல்லி பேசுவோம். ஆனா ஓட்டுகள் போடுவாங்களான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகளே கிடையாது. ஏன்னா நீங்க அந்த லெவலுக்கு இந்த வீட்டுக்குள்ள எல்லாரும் இரிட்டேட் பண்ணிட்டு சுத்துறீங்க. லைவை ஓபன் பண்ணாலே யாரையா பிடிச்சி கத்திக்கிட்டு காரணமே இல்லாம திட்டிக்கிட்டு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு நோயின்னு ஒரு மாதிரி வெறுப்பேத்திட்டு இருக்கீங்க. அந்த வகையில ஓட்டுகள் வராதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஓப்பனாவே தெரிஞ்சு போச்சு. வெறும் 45,000 ஓட்டுகள் தான். வெறும் 45,000 ஓட்டுகள் தான். எனக்கு தெரிஞ்சு அடுத்த வாரம் அதுக்கு அடுத்த வாரம்லாம் பார்வதி அக்கா வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. என்ன இப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நல்ல ஒரு நாமினேஷன் லிஸ்ட் வந்துச்சுன்னா அக்காலாம் வெளியே போயிடுவாங்க. நல்ல ஒரு நாமினேஷன் லிஸ்ட், நல்லா பெரிய தலைக்கட்டுகள்லாம் மொத்தமாக மாட்டுறாங்கன்னா கண்டிப்பாக அக்காவத்துக்கு வெளியே போட்டுருவாங்க. ஏன்னா ஓட்டுகள் இல்லை. ஸோ அந்த வகையில் அக்கா 3வது இடத்துல இருக்காங்களா, 4வது இடத்துல அரோரா இருக்காங்க. ஓட்டுகள் நீங்கள் பார்க்கணும். 4வது இடத்துல அரோரா இருக்காங்கன்னே ரொம்ப ஜாலியாக இருக்கக்கூடாது. அரோராக்கு வந்திருக்க ஓட்டுகள் எவ்வளோ தெரியுமா? 44,000 ஓட்டுகள். எப்படி? விஜய் பார்வதிக்கு 45,000 ஓட்டுகள், அரோராக்கு 44,000 ஓட்டுகள். அப்போ மக்கள் விஜய் பார்வதி எங்க வச்சு பாக்குறாங்கன்னு பாருங்க. வீட்டுக்குள்ள ஒரு கண்டென்ட் கொடுக்காம வெறும் மணிக்கு கண்ட மணிக்கு காதல் பண்ணிட்டு சுத்திட்டு இருந்த அரோராக்கே 44,000 ஓட்டுகள். வீட்டுக்குள்ள முக்கி கத்தி அடுத்தவனை தரந்தாழ்த்தி பேசி காலை பிடிச்சி கெஞ்சி எதெல்லாமோ பண்ணி வெறும் 45,000 ஓட்டுகள் தான் வாங்கி வச்சிருக்காங்க. யாரு? நம்ம விஜய் பார்வதியை சொல்றேன். ஸோ பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் வெளியே போக மாட்டாங்க. இந்த வாரம் பார்வதி அவர்கள் வெளியே போறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ 4வது இடத்துல அரோரா இருக்காங்க. 5வது இடத்துல என் தலைமை சிங்கி அரசன்
மக்களை பார்த்து முட்டாள்னு சொல்ற, உருட்டி வச்சிருக்காங்க, உருட்டி வச்சிருக்காங்க. நல்லா சாணி அது கூட சேர்த்து நிறைய ஃப்ளேவர்லாம் போட்டு மக்கள் உருட்டி வச்சிருக்காங்களா? வாங்க இந்த சாட்டர்டே சண்டே வருவீங்களா? உருட்டி அடிப்பாங்க. உருட்டி என்ன பேச்சு பேசுறாரா உள்ள இருந்து? அப்பா, எனக்கு தெரிஞ்சு இந்த மனுஷன் வெளியே வந்து பார்த்துட்டு அவ்வளவுதான் ஐயோ அப்படின்ற மாதிரி ஆயிடுவார். ஏன்னா இவர் என்ன சொன்னாரு, கானா வினோத்துக்குலாம் சப்போர்ட்டே வராது, கானா வினோத்லாம் ஒரு ஆளே கிடையாது, மக்கள்லாம் பெருசா இது பண்ண மாட்டாங்க, மக்கள்லாம் ஓட்டு போட்டாங்கன்னா அந்த மக்கள் முட்டாள் மக்கள்னு சொல்லி பயங்கரமா வாய் பேசினாரு. முட்டாள் மக்களாவே இருந்துட்டு போறோம். ஒன்ன மாதிரி ஒரு கேவலமான ஆட்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு அந்த மாதிரி ஆட்காச்சும் ஓட்டு போட்டு போயிருவாங்க. அதனால தான் ஓட்டுகளை போட்டு குமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம சிங்கரசனை பொறுத்தவரைக்கும் ஒரு 40,000 ஓட்டுகள் தான். இந்த சிங்கரசன் இந்த வீட்டுக்கு தகுதியான ஆளே கிடையாது. இந்த பிக் பாஸ் அப்படிங்கிற ஷோக்கு தகுதியே இல்லாத ஒரு நபர் தான் இந்த சிங்கரசன். இந்த தண்ணி பழலாம் ஓகேவா, ஏதோ ஒரு வகையில் எடுத்து போட்டிருக்காங்க. இவங்களுக்குலாம் எந்த ஒரு ஸ்கில்ஸுமே கிடையாது. இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க எனக்கு தெரிஞ்சு மற்ற எல்லாருக்குமே சின்ன சின்ன ஸ்கில்ஸ் இருக்கு, ஏதோ ஒரு இதுல இருந்து வந்திருக்காங்க. பட் இந்த 2 பேருக்கும் ஒரு இளவு ஸ்கில்ஸும் கிடையாது, ஒரு மண்ணு ஸ்கில்ஸும் கிடையாது. சிம்பிளா சொல்றேன், எல்லாருமே அவங்களுக்கான ஒவ்வொரு இதுல வந்து கொஞ்சமாச்சும் மேல வந்திருக்காங்க ஓகேவா. இப்போ அவர் ரம்யா எடுத்துக்கோங்க, ஆடல் பாடல் நிகழ்ச்சி இந்த மாதிரி விஷயத்துல வந்து ஃபேமஸ் ஆகி வந்தவங்க, கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்காங்க, நம்ம கவனிச்சிருக்கோம். உண்மையா உழைப்ப போடுற ஒரு நபர் ஓகேவா. இப்போ அடுத்ததை பார்த்தீங்கன்னா நம்ம வினோத் அவர்களை பொறுத்தவரைக்கும் நல்லா கானா பாடுறாப்புல. நம்ம துஷார் என்ன இதுல இருந்து தூக்கிட்டு வந்தாங்க எனக்கு தெரியல. துஷார் தான் நான் இன்னொருத்தையும் யோசிச்சுட்டு இருக்கேன். துஷார் எங்க இருந்து தூக்கிட்டு வந்தாங்க, எதுக்கு தூக்கிட்டு வந்தாங்கன்னு சொல்லி சுத்தமா எனக்கு ஐடியா இல்ல. பட் இருந்தாலுமே என்ன பொறுத்தவரைக்கும் அந்த வீட்டுல எல்லாருமே ஓரளவு சின்ன சின்ன ஸ்கில்ஸை காமிச்சு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த 2 இருக்கு தெரியுமா, வேஸ்ட், சுத்த வேஸ்ட். இந்த 2ஐயும் முதல்ல வெளியே தூக்கி போடணும். அந்த வகையில் என்ன பொறுத்தவரைக்கும் சிங்கரசன் இந்த வாரம் வெளியே போயிருவாப்ல, அது உறுதியாக சொல்ல முடியும். சிங்கரசன் கண்டிப்பா வெளியே போயிருவாப்ல. ஓட்டுகள் ஒரு இளம் உள்ள பார்க்கலாம் என்ன நடக்குன்னு. டபுள் எவிக்ஷன் சொல்றாங்க ப்ரோ, திருப்பி ஏமாத்துவாங்க. டபுள் எவிக்ஷன், ஒயில் கார்டு உள்ள விட போறோம், 6 பேர் ஒயில் கார்டு வராங்க, 4 பேர் வராங்கன்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ சொல்லிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு 4 பேருக்கான ப்ரோமோ நீங்க பார்த்துருப்பீங்க. இன்னும் 2 பேர் இருக்கிறதோ நியூஸ் வந்துட்டு இருக்காரோ, மலேசியால இருந்து ஒருத்தவங்க எடுத்துட்டு வராங்க போல. 2 பேர் சொல்றாங்க, அது ஏதாவது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன். பட் என்ன பொறுத்தவரைக்கும் என்னதான் ஒயில் கார்டு விட்டாலும் இந்த வீட்டுக்குள்ள கேம் அப்படிங்கிறது பெருசா மாறாது. எப்படி மாறும் நான் சொல்லிட்டா, இந்த விஜே பார்வை போய் டைரக்டா அடிக்க ஆரம்பிச்சா மட்டும்தான் இந்த கேம் அப்படிங்கிறது திரும்பும் ஓகேவா. ஏன்னா விஜே பார்வை இந்த சீசன் 9 பொறுத்தவரைக்கும் விஜே பார்வை மட்டும் தான் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க மட்டும் தனியாக உட்காந்து கத்தி மொத்த சீசனை ஒரு மாதிரி உருட்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம விஜய் பார்வை பெரிய கேமர் அப்படி இப்படிலாம் பேசக்கூடாது, அது வாய்ப்பே கிடையாது. ஏன்னா விஜய் பார்வை பொறுத்தவரைக்கும் என்ன பொறுத்தவரைக்கும் நான் கவனிச்சவரைக்கும் இத்தனை பிக் பாஸ்ல விஜய் பார்வை அப்படிங்கிற ஒரு நபர் வந்து நார்மலாக ஒரு டம்மி தான். ஆனால் இந்த வீட்டுக்குள்ள இருக்க எல்லாமே அதை விட டம்மியா இருக்கனால விஜய் பார்வை ரொம்ப ஈஸியாக இவங்க எல்லாரையுமே அடிச்சு போட்டு ஒரு லீடு எடுத்துட்டு இருக்காங்க. பட் மக்கள் மத்தியில் நெகட்டிவ் லீடு தான் எடுத்துட்டு இருக்காங்க, பாசிட்டிவ் லீடு தான் எடுக்கல. பட் இருந்தாலுமே சொல்றேன், எந்த ப்ரோமோ ஓப்பன் பண்ணாலும் அக்கா தான் இருக்காங்க. காலையில் ஓப்பன் பண்ணா அக்கா, மத்தியானம் ஓப்பன் பண்ணா அக்கா, சாயங்காலம் ஓப்பன் பண்ணா அக்கா, ஃபுல்லாக அக்கா மட்டும் தான் வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் என்ன பொறுத்தவரைக்கும் ஒயில் கார்டு இந்த கேமை மாற்றுவாங்க நான் நினைக்கிறேன். அண்ட் டபுள் எவிக்ஷன் தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால உறுதியாக சொல்ல முடியுது. ஒயில் கார்டு வீட்டுக்குள்ள வராங்கல்ல, அப்போ டபுள் எவிக்ஷன் வச்சா தான் வீட்டுக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்கப்பா, ஐயோ இவனை இப்படி 16 பேர் இருக்காங்கல்ல, 2 பேரை தூக்கி 14 ஆக்கிட்டு 6 ஒயில் கார்டை விட்டு 20 பேர் ஆக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இப்படித்தான் சொல்றாங்க, போன வாரம் அப்படித்தான் சொன்னாங்க. 17 பேர் இருக்கீங்களா, 2 பேரை தூக்கிட்டு 5 ஒயில் கார்டு விட போறோம், 20 பேர் ஆக்க போறோம். நாங்க அப்போ உடல ஒரே ஒருத்தர் தான் வெயிட் பண்ணாங்க. இப்போ 16 பேர் இருக்காங்க, 2 பேரை தூக்கிட்டு 6 பேரை உள்ள விட்டு 20 பேர் ஆக்கி நாங்கள் கேம் ஸ்டார்ட் பண்ண போறோம்னு சொல்றாங்க. எங்க ஸ்டார்ட் பண்ணி எப்படி கொண்டு முடிக்க போறாங்கன்னு தெரியல, பார்ப்போம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் கடைசி அவங்க கிட்ட கேட்குறேன், காமு மாமா பற்றி உங்களுக்கான கருத்து நான் சிம்பிளாக தனித்தனியாக கேட்குறேன். காமு மாமா பற்றிய உங்களுக்கான கருத்து என்ன, அவர் வீட்டுக்குள்ள பண்ணுற விஷயம்லாம் எப்படி உங்களுக்கு தோணுது, எப்படி புரியுது, எப்படி பார்க்குறீங்க, இந்த மாதிரி விஷயத்த மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். 2வது விஜய் பார்வா, கானா வினோத், அந்த 2 பேரில் இந்த ஒரு நபருக்கு கொடுத்தா இந்த பிக் பாஸ் அப்படிங்கிற ஷோக்கான டைட்டிலுக்கு தகுதியாக இருக்கும்னா யாரை சொல்லுவீங்க? என்ன பொறுத்தவரைக்கும் யாரும் தகுதி கிடையாது, வேறு எதுன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் கேட்குறேன், இருந்தாலும் நம்ம போடணும்ல. அந்த வகையில் இவங்க 2 பேரில் யாருக்கு போட்டால் யாரை வந்து இந்த டைட்டில் வின்னர் ஆகணும் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு கருத்து மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.